Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தேவ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்போ பண ஆசை இல்லாதவர்களா நீங்க நடக்கும்போது ஆண்டவர் உங்களோட இருப்பார். அப்ப பண ஆசை உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடுவாரு, அந்த பணமும் உங்களை விட்டு போயிடும். அதுக்காக பணமே தேவையில்லைன்னு சொல்லல, உங்க தேவைக்கு நீங்க பணத்தை சம்பாதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து மறைந்து போகிற அளவுக்கு நீங்க பணத்தை தேடக்கூடாது. உங்க குடும்பத்துல நீங்க தேவை. உங்க பணத்தை விட உங்க குடும்பத்துக்கு உங்க அன்புதான் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவைக்கு போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ போதுமான அளவு அந்த பணத்தை நீங்க சம்பாரிச்சு ஆண்டவரையும் தேடும் பொழுது அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்க கடனோட இருக்கிறத காட்டிலும் சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. ஒரு சொத்தை வாங்க வேண்டியது, அத காலம் ஃபுல்லா அந்த கடனை அடைச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாம, குடும்பத்தோடயும் சந்தோஷம் இல்லாம இப்படி இருக்கிறதுக்கு அளவோட நீங்க எல்லாவற்றையும் அந்த பணத்தை சம்பாதிச்சு அந்த சொத்தை சம்பாதிச்சு சந்தோஷமா ஆண்டவரோட உங்க குடும்பத்தை நீங்க நடத்தும் போது எவ்வளவு அருமையா இருக்கும். இன்னைக்கு அதை ஒப்பு கொடுங்க. இப்ப இருக்கிற கடனெல்லாம் ஆண்டவர் அடைக்கிறதுக்கு நீங்க ஆண்டவர் இடத்துல உங்க கடனெல்லாம் சொல்லுங்க, ஜெபிங்க, மறுபடியும் உங்க வாழ்க்கை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் உங்க கடனெல்லாம் அடைப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.